குடுக்குறோம். உடனே உடனே ஓடி போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படியா? சரி, சரி சிஸ்டர். உங்களுக்கு அப்பா, அம்மா 2 பேருமே இருக்காங்களா? ஊர்ல இருக்காங்க. காலையில சேமியா சாப்பிட்டேன். ஓகே. லன்ச்சு? மீனா? பறக்கிறதா? நடக்கிறதா? ஓடுறதா? ஓ! இருக்காங்க. சரி, சரி, சரி. ம். நான் இனிமே தான் சிஸ்டர் சாப்பிடணும். நீங்க தான் பிள்ளைங்கலாம் இருக்காங்க, ஜாலியா இருக்கிறேன் லைவ விட அப்படின்னு சொன்னீங்க. நானா சிஸ்டர் இனிமே தான் சாப்பிடுவேன். நைட்டு கொஞ்சம் சாப்பாடு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அப்படியே உருக்கப்பட்டு சாப்பிட்டுக்குவேன். மாமா பார்த்துட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. சாப்பிட்டீங்களா மாமா? மாமோய்! ஃபோனே பார்த்துட்டு 2 மணி நேரமா நிக்கிறாரு. ஆமா, செவ்வாய்க்கிழமை சிஸ்டர். டிஃபன்லாம் வந்திருக்கும் அவருக்கு. சாப்ட்டுருப்பாரு. நைட்டு 2 இட்லி சாப்பிடாம என்ன மனச ரொம்ப கஷ்டப்படுத்துற அப்படின்னுட்டு இருந்தாரு. ஓ! இன்னைக்கு வெஜ்ஜி. ஓகே, ஓகே. ம். நிஷா சிஸ்டர் மீன் குழம்பா? சூப்பர் சிஸ்டர். நிஷா சிஸ்டர், நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் டெய்லியும் உங்கள தேடி வந்துடுறேன்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல சிஸ்டர். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா, வந்தா சரி அவங்களுக்கு வேலை இல்ல, ஜாலியா வராங்க அப்படின்னு நெனச்சுக்குவேன். வரலன்னா சரி வேலை இருக்கும் போல, வருவாங்க அப்படின்னு நெனச்சுக்குவேன். அவ்வளோதான். வாங்க, வாங்க. டெய்லி சாப்பாடு கண்டிப்பா உண்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும். ம். எப்ப பாத் ஆமா. எப்ப பார்த்தாலும் ஒரே நான்வெஜ்ஜா தான். தஞ்சாவூர் வாங்க எல்லாரும். வாங்க எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு வாழைத்தாரு எடுத்துட்டு வந்துரலாம். மாமோய்! என்ன லைவ் பார்க்குறீங்களா இல்லையா? ப்ளீஸ் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. நான் இங்கே சாப்பிட ஆரம்பிக்கிறேன். சாப்பாடு ஆச்சா தம்பி? என்ன? எப்போ பார்த்தீங்கல்ல சிஸ்டர், ஒரு ஐடியா பண்ணி சொல்கிறேன் எப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு. 10 மணி. ஆமாம், ஆமாம். அவர் அங்கே சாப்பிட்ருவா சிஸ்டர். கரும்பு சீவுறது இந்த மாதிரி இருப்பார். இல்லைன்னா கரும்பெல்லாம் வெறும் குச்சி குச்சியாக வந்துட்டு சாரே வரமாட்டேங்குது. அதனால் ரொம்ப கஷ்டம். டிபி பாருங்களா? ஃபோனை பார்த்துட்டு தானே உங்கள் மாமா. அதை நான் வச்சிருக்கிறேன்.